மயக்கமா கலக்கமா மனசுக்குள்ளே குழப்பமா சித்தி வீட்டுல சோத்த திங்க நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா. என்ன பண்ண வந்ததுல இருந்து ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கல இந்த வீட்டுல. இட்லியும் திங்க முடியல, பயமாலாம் இருக்குது. சரோஜாவுக்கு நடந்ததை கண் முன்னாடி பாத்துக்கிட்டு இருந்தேன். அதை நினைச்சு என்னால சாப்பிடக்க முடியல, பயமா இருக்கு. எல்லாரும் நல்லா புல்லு கட்டிட்டாவன், என்னால மட்டும் சாப்பிட முடியலையா? சித்தி திருந்திட்டாவன்னு சொன்னாலும் என்னால நம்ப முடியல. இந்த விருந்து கூட நம்மளுக்கான சதி திட்டமா இருக்குமோன்னு பயமா இருக்கு. அரண்டங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேணி எங்க அம்மா சொல்லுவா. ஒரு சமயம் அது நம்ம விஷயத்துலதான் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கோ. சித்தியை பார்த்து பயந்து நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பேர் சொல்லியாவல, ஒரு சமயம் நிஜமாலே திருந்திருப்பாவளோ. செலம சித்தி திருந்திட்டாவன்னு சித்தப்பாவே சொல்லியாவ. சரத்குமார் சித்தப்பா சொன்னா பொய் இருக்காது, அவைய எப்பவுமே உண்மையா தானே சொல்லுவாவ. ராசாத்தி சித்தி மீனா சித்தி ஏத்துக்கிடவே மாட்டாவன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவிய ரெண்டாரும் இப்போ ஒன்னால கும்மி அடிக்காவ. ஒரு சமயம் எல்லாரும் திருந்தினது உண்மையா இருக்குமோ? நம்ம தான் என்ன திருந்தாமலே அதே யோசிச்சுட்டு இருக்குமோ? சரி இட்லியே கோட்டை விட்டாச்சு பயந்து. கறி விருந்த ஒரு பிடி பிடிச்சிருவோம். அதிசயம். எங்க அத்தை குரல் எனக்கு மர்மோலேன்னு கேக்குது. ஒற்றுமை பிரமையா இருக்குமோ? எத்தே நீங்களா? திடீர்னு இப்படி எல்லாம் இன்ப அதிர்ச்சி கொடுக்காதுங்க தேய். எத்தே பெரிய மர்மவளேன்னு கூப்பிட்டியலோன்னு நான் கூட நினைச்சிட்டேன். நீங்க இப்ப பெரிய மகாராணின்னு சொன்ன பார்த்தா நீங்க என்ன மாறவே இல்லைன்னு புரியுது. இப்போ உங்களுக்கு என்னத்தைய பிரச்சனை? நான் என்ன செய்யணும்? என்னால சமைக்க முடியாதுன்னு அர்த்தம் தேய். ஏத்தே ராசாத்தி சித்தி தான் நீ ஒண்ணுமே செய்யண்டா போய் ரெஸ்ட் எடுத்துக்கமான்னு சொன்னாவ. அதான் வந்து ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் தேய். எப்படி இருக்கவனா என்ன சொல்ல வரிய தேய்? ஏத்தேய் ஏதாவது பழம் எடுத்துட்டு வாங்க, நானே ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்து உட்காரியும் தேய். ஏத்தேய் நம்ம தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்தோம்ல தர்பூசணி, அத ஜூஸ் அடிச்சு குடிச்சிட்டேன் தேய். ஏத்தேய் ஒரு பாதியில் நான் ஒரு கால்வாசி வெட்டிக்கிட்டேன் தேய், ஒரே ஒரு டம்ளர். மிச்சத்தை ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சிருக்கேன் தேய். சரி தேய் வாரேன். அத்தை சொல்றதும் சரிதான். அங்க போய் உட்காந்து பார்த்தாதான் அடுப்புக்குள்ள என்ன தூக்கி போடியாவே பானைக்குள்ள என்ன தூக்கி போடியாவே நம்மளுக்கே தெரியும். இங்க உட்காந்துருந்தா என்ன தெரியும்? ஆனா அனுஷ்காவும் மாசமா இருக்கா, அவளும் இந்த சாப்பாடு தான் சாப்பிட போறா. சாப்பாடு வைக்கும் போது அவ பக்கத்துல போய் உட்காந்துக்கணும். அவளுக்கு வைக்கிறதுலாம் தான் நம்மளுக்கு வைப்பாவே, அப்படியே சாப்பிட்டுருவோம். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு.
ஆமாமா, எங்க வீட்லயே நான் பாத்துருக்கேன். சித்தி சந்தோஷம் வந்தா பயங்கரமா பின்னி பெடல் எடுத்துருவா டான்ஸ்ல. எத்தே ஜூஸ் குடிச்சிட்டு தான் வந்தேன். ஐயோ குழந்தை ரொம்ப பயப்படாத, நான் வேணா எடுத்துட்டு வந்து ஓட்டட்டுமா? வேண்டாம் வேண்டாம், இன்னைக்கு எனக்கு இட்லி சாப்பிட இஷ்டம் இல்ல. இப்பதான் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வரேன். சரி குழந்தை, மதியம் சாப்பிடவே இல்ல, அதுவும் வேண்டாமா? வேணும்னா சொல்லிரு, ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிரலாம். இந்த ஐடியா நல்லா இருக்கே. இல்லதே, இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொன்னேன். நான் தான் கெடுக்க போங்க. குழந்தை தான் பயப்படுறாள், அவளுக்கு ஹோட்டல்ல இருந்து வாங்கி கொடுத்துடலாம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம், அவ ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடட்டும். ஆமாத்தே, அனுஷ்கா சொல்றே சேத்தான். ஹோட்டல்ல இருந்து அவளுக்கு மட்டும் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க, நம்ம சமைக்கிறது எல்லாம் சாப்பிடலாம். ஆமாத்தே, இன்னைக்கு பிரியாணி, அதுவும் சிக்கன் பிரியாணி செய்ய போறீங்க. அப்புறம் மட்டன் கூட்டு, சிக்கன் 65, அவிச்ச முட்டை, நண்டு மசாலா, ஃபிஷ் ஃப்ரை, எறா தொக்கு. அம்மா என்ன அடிக்கிட்டே போறா? குழந்தை, இன்னைக்கு உனக்கு இதெல்லாம் சாப்பிட கொடுத்து வைக்கல. உனக்கு மட்டும் ஹோட்டல்ல இருந்து ஒரு சாம்பார் சாதம் வாங்கிட்டு வந்து தர சொல்லியே. என்னது சாம்பார் சாதமா? நோ நோ நோ. உனக்கு தான் வீட்ல செய்யறது சாப்பிட பயமா இருக்குல்ல, அதான் ஹோட்டல்ல இருந்து வாங்கி தரேன்னு சொல்றேன். இல்ல இல்ல, நானும் வீட்டு சாப்பாடே சாப்பிட போறேன். மைனி, அவளுக்கு பிடிக்கலனா விடுங்களா, குழந்தைக்கு ஹோட்டல்ல இருந்தே வாங்கி கொடுத்துடலாம். சித்தி, நான் பிடிக்கலன்னே சொல்லல. நான் நீங்க எல்லாரும் சமைக்கதே சாப்பிடுறேன். அனுஷ்காவே சாப்பிடும்போது நான் சாப்பிடக்கூடாதா? இல்லம்மா, உனக்கு எதுவும் மனசு கஷ்டமாயிடக்கூடாது. பயந்துகிட்டே வேற இருக்கா, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டுனா அப்புறம் நாங்க தான் ஏதாவது செஞ்சுட்டோம்னு சொல்லுவா. ஹோட்டல்லே வாங்கி தந்துறியம்மா, நீ சாப்பிடு. இல்ல இல்ல, இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு நான் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை வந்துருச்சு சித்தி. அப்போ மன்னிச்சிட்டீங்களே? மன்னிச்சிட்டேன், ஆனா சாப்பிட்ட பிறகு முழுசா மன்னிச்சிருவேன். குழந்தை, இன்னைக்கு நீ சாப்பிட்டு பாரு, பிரியாணியை நான் தான் செய்ய போறேன். என்னது, நீங்களா? ஆமா குழந்தை, நீ அப்படியே அசந்து போயிட போற. பிரியாணி தான் நான் இருக்கிறதுலே சூப்பரா செய்வேன், அதனால எனக்கு பிரியாணிக்கு பொறுப்பு நான் தான். அட்டகாசமான பிரியாணி வரப்போது பாரு. சித்தி, சரோஜா பிரியாணி சூப்பரா செய்வா, அவளே செய்ய சொல்லுங்களா? அவளே இங்க விருந்துக்கு வந்திருக்கா, அவளை வேலை செய்ய சொல்ல முடியுமா? இல்ல சித்தி, நானே செய்றேன். இல்லம்மா, காய மட்டும் வெட்டுங்க, சமையல் எல்லாம் எங்க பொறுப்பு தான். ராசாத்தியக்கா கூட்டெல்லாம் செஞ்சிருவாவ, நான் பிரியாணி செய்றேன். உங்க அத்தையும் இன்னைக்கு சமைப்பாவ, நீங்க ரெஸ்ட் எடுங்க சரியா? தினமும் வீட்ல நீங்க தான் சமைக்கிறீங்க, இன்னைக்கு நாங்க செஞ்சு தரோம். சாப்பிட்டு பார்த்துட்டு ருசி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சித்தி, அதெல்லாம் எதுக்கு, நம்ம எல்லாரும் சேர்ந்தே செய்வோமே. சரோஜா வேண்டாம்மா, சித்தி எல்லாமே செஞ்சிருவேன். இப்படி சொல்லும்போது தான் நம்மளுக்கு சந்தேகம் அதிகமாகுது. அவ சமைக்கங்க வேண்டாம் வேண்டான்ட்டு வீலே சமைக்கங்க எதையாச்சும் கலந்து விடலாம்னு நினைக்கவளோ? சீச்சி, அப்படிலாம் இருக்காது. அனுஷ்காவும் தானே சாப்பிட போறா, பெத்த பிள்ளைக்கே கலப்பாவல சித்தி. ஆனா ராசாத்தி சித்தி பெத்த பிள்ளைய ஆள் வச்சு அடிச்சவி தானே. ஒரே குழப்பமெல்லாம் இருக்கு. சரி சரி, கடவுள் மேல பாரத்தை போட்டு நீ சாப்பிட்டுருவோம். அம்மா, நீ மீன் குழம்பு வச்சாலும் சூப்பரா இருக்கும்லா. இன்னைக்கு மீன் குழம்பு நீயே வச்சிருமா, எனக்கு பிரியாணி கூட வேண்டாம், நான் மீன் குழம்பு ஊத்தியே சாப்பிட்டுருவேன். அப்படியே அனுஷ்கா, சித்தி மீன் குழம்பு நல்லா வைப்பாவல? சூப்பரா வைப்பாங்க சரோஜா. ராசாத்தி காரி குழம்பு ரொம்ப டேஸ்டா வைப்பா. எங்க மாமியார் கை பக்குவம் அப்படியே ராசாத்தி கிட்ட தான் இருக்குன்னு எங்க வீட்டுக்காரவே சொல்லுவாவே. ஏத்தே, அப்படியா? நம்ம வீட்டுக்கு வந்தா ஒரு நாள் கூட சமைச்சு தர மாட்டாவே. கை பக்குவத்தை நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. குழந்தை, உங்க வீட்டுக்கு உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்தா வீட்டுல எப்பவுமே வேலை செய்வேம்மா, சமையல் வேலை நான் தான் செய்வேன். எங்க அண்ணனுக்கு நான் வைக்கிற கறி குழம்பு பிடிக்குங்கிறதுனால நான் செஞ்சு கொடுப்பேன். ஆனா கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் எனக்கு ஒரே கோபம், அந்த வீட்டுல வந்து வேலை செய்யவே எனக்கு பிடிக்காது. என் மகளுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை உயவியலுக்கு கிடைச்சிட்டுன்னு பொறாம பிடிச்சிட்டு நான் எதுவுமே செய்ய மாட்டேம்மா. இப்பதான் நான் மனசு மாறிட்டேன்ல, இனி அங்க வந்தாலும் உங்களுக்கு நான் செஞ்சு தரேன் சரியா? சித்தி, உண்மையாவா? எங்க கூட போட்டி போட மாட்டீல? நான் எதுக்குமா உங்ககிட்ட போட்டி போட போறேன், நீங்களும் எனக்கு பிள்ளை மாதிரி தானே. பிரியங்கா எப்படியோ அது மாதிரிதான் நீங்களும் இனி எனக்கு. சித்தி, முழுசா மாறிட்டேம்மா, இனி உங்க கூட எல்லாம் போட்டியே போட மாட்டேன். பிரியங்கா மட்டும் ஒரு பிள்ளைய பெத்து தந்துட்டா போதும், அதை வளர்த்துக்கிட்டே நான் பாட்டுக்கு சந்தோஷமா இருப்பேம்மா. ராசத்தியக்கா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அனுஷ்காக்கு பிள்ளை பிறந்துட்டா
சமைக்கிறது தான் ரொம்ப கவனமா பார்க்கணும். பக்கத்திலேயே போய் நின்று ஜூம் பண்ணி பார்க்கணும். சித்தி நல்லா யோசிச்சுடுங்க. நீங்க தான் சமைக்கணுமா? சரோஜா சமைச்சா நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். குழந்தை செல்லம், நீ சித்தி பிரியாணி இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லலடா. அதான் உனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. இன்னைக்கு மட்டும் சாப்பிட்டு பாரு. அதுக்கு பிறகு சித்தி சமைச்சாதான் பிரியாணி சாப்பிடுவேன்னு அடம் பிடிப்பா. நான் அப்புறம் வாரம் உனக்கு பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வர வேண்டியிருக்கும். அப்படியே சித்தி? அந்த அளவுக்கு ருசியா இருக்குமா? சரோஜா விடவ நல்லா சமைப்பியே. நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. சரி சித்தி, சமைங்க.